மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் சொல்லணும், பேரை சொல்லணும், நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. மொத்தம் முடிச்சு விட்டாப்ல, லியோ பார்க்கணும், லியோ பார்க்கணும், லியோ பார்க்கணுன்னு. ஆனால் உண்மையான பார்த்திபனை இன்னைக்கு தான் பார்த்துருப்பாங்க எல்லாம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே ஒரு பார்த்திபனை பார்த்துருப்பாப்புல. என்னப்பா லியோன்ற இடத்துல நீ பார்த்திபன் சொல்கிறிய அப்படின்னா காரணம் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஏன்னா சம்பவம் அந்தளவுக்கு செஞ்சுருக்காப்புல. செய்க நான் செய்க, வேறு லெவல் செய்க. என்னோடய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும், லைக்கை போட்டு விட்டிங்கன்னா இந்த அல்காரிதம்லாம் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் தளபதியோட ஸ்பீச்சை தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்பீச்சுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும்ல, அதுதான் இங்கே. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது நான் ஏன் பார்த்திபனை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. லியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் அவர். ஆனால் பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்கிறதுலே மெயின் வில்லன். தன்னுடைய குடும்பத்துக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு அப்பாவாக அந்த படத்தில் இருப்பார். ஹஸ்பண்டாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்த்திபன் தான் வெரி வெரி மோஸ்ட் டேஞ்சரஸ் வில்லன். ஏன்னா அப்படி ஒரு வில்லத்தனம் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்றத அங்கே இருக்கவங்களுக்கு, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் தான் இத்தனை காலமாக அவர் கூட வாழ்ந்துருப்பார். யாரு கூட? அவங்க ஃபேமிலி கூட. அப்படி ஒரு வில்லன் தான் நம்ம தளபதி அவர்கள். யாருக்கு? இந்த எதிர்த்து நிற்கிற இத்து போன ஈத்தரை கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு வில்லனாக வந்து தமிழகத்தில் களமை இறங்கியிருக்கார் அப்படின்னா, ஆனால் மக்களை காக்கக்கூடிய தலைவனாக இறங்கியிருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்திபனுக்கு அந்த குடும்பம் தான் எல்லாமே. ஸோ தளபதி அவர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் தான் எல்லாமே. அவருக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற அந்த தைரியத்தோடு இறங்கியிருக்கார் பாருங்கள். நெவர் கோ பேக், எடுத்து வச்ச அடி தாண்டா, இனி சர வெடி தாண்டா அப்படின்ற மாதிரி வேறு லெவல் வேறு லெவல். என்னோடய வீடியோ பார்க்குற பசங்களாம் சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் பேசுகிற வீடியோ பார்த்தா என் மனசு பாரமே குறைஞ்சி போச்சுண்ணா, நீங்கள் சொல்கிறது தானே நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு தளபதியோட இன்றைக்கி ஸ்பீச்சை பார்த்தோன்னே எப்பாடா என்னைக்கிடா தளபதி இந்த மாதிரி பேசுவார்னு இந்த 1.5 வருஷ காலமாக நானும் வீடியோ போடும்போதெல்லாம் ஏங்கியிருக்கேன். இடையில எல்லோரும் முன்னாடி ஸ்பீச் கொடுத்தாலும் இப்படி ஒரு அடி, செம்மட்டி அடி டைரக்டு. என்னென்ன கேட்டாங்க, தலைவர்கள் பேரை சொல்ல பயம் அப்படின்னாங்க, வச்சார் அதுக்கு செம்மையான ஒரு ஆப்பு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, கொள்கை கோட்பாடை பற்றி பேசினாங்க, வச்சார் அதுக்குன்னு ஆப்பு. இவங்க கட்சிக்கு மட்டும் தான் நாங்கள் இடைஞ்சல் கொடுக்குறோமா, சும்மா பீலாக விடுறாங்க அப்படின்னாங்க, அதுக்கும் வச்சார் ஆப்பு. இப்படி என்னென்னத்துக்கெல்லாம் வைக்கணுமோ அது எல்லாத்துக்கும் வச்சார். செம்மையாக வச்சார், அவருடைய ஸ்டைலில் வச்சார். அந்த என்ன சொல்கிறது, அந்த தோரணை பார்த்தீங்களா, அது ஐயோ, அதுலேயும் இந்த மோடிஜியை பேசுனதுக்கப்புறம் லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும்னு சொன்னோம், இந்த வச்சுக்க அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் வேறு லெவல் வேறு லெவல். சட்டையை பிடிச்ச ஆளுங்க இவர். சட்டை பிடிச்ச ஆள் சத்தியமாக சொன்னால் செம்ம சட்டை பிடிச்ச ஆள். ஓகே, இன்றைக்கி அவருடைய ஸ்பீச்செல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான்லாம் பார்த்தேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில, நிறைய பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்க்காதவங்களாம் பார்த்து இனி ஒரு வாரத்துக்கு அழுவாங்களே இவங்க, சும்மாவே ஒப்பாரி வைப்பாங்களே. இனி ஒரு வாரத்துக்கு என்னடா பேச முடியும் உங்களுக்கு? என்னெல்லாம் நீங்கள் குறை சொன்னீங்களோ அத்தனைக்கும் ஏறி வாயிலே நங்கு மிதிச்சிட்டாப்புல. இனி என்ன குறை சொல்லுவாங்க இவங்க? தலைவர்கள் பேரை சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் சொன்னார் பாரு, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னாப்புல. அப்புறம் ஓனருக்கு போயிட்டாப்புல, திரு மோடிஜி அவர்களே. என்ன தமிழ்நாடுனா அலர்ஜியாஜி. இடையில தளபதி இங்கிலீஷ்லாம் பேசினார், பார்த்துருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கு புரியணும். அதுதான் வந்து இடையில கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் போட்டு பேசி பேப்பரை பார்த்து படிக்கிறாரு. டேய், அவர் பேப்பர் பார்த்து படிக்கிற வரைக்கும் தாண்டா நீங்கள்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பொழைக்க முடியும்.
ஏன்னா பேப்பரில் எழுதிருக்கு மட்டும் படிச்சுட்டு போயிடுவார்றா. அவராக ஃப்ளோவில் விட்டீங்கன்னு வச்சுங்க, இப்படி தாண்டா வச்சு செய்வார். இன்றைக்கும் பேப்பரில் 1-2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அவர் ஃபுல்லு வந்து பேப்பர் பார்த்துலாம் படிக்கல. என்ன இருந்துச்சோ இனி அடி. ஏன்னா ஆல்ரெடி இங்கே அவர் தான் சொல்கிறாரு, ஆதவர்ஜுனா அந்த பையன், இன்னொரு பையன், அப்புறம் சிடிஆர் நிர்மல், இவங்க எல்லாம் வச்சு அடிச்சிட்டாங்க. நம்மளும் அதே ஸ்டைலில் இறங்கணுமா? ஆனால் அவர் புரிஞ்சிட்டாரு, இவங்களை இதுக்கு மேலேயும் நம்ம சைலண்ட்டாக விட்டோம்னா நம்ம தள்ள ஏறி உட்காருவாங்க. இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாது, ஏறி 2 மிதி நங்குன்னு மிதித்தோம்னா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மிதியை இன்றைக்கி போட்டிருக்காரு. கேட்டார்ல, அப்பா அப்பான்னு சொல்கிறீங்களே, தமிழ்நாட்டில் இவ்வளோ தப்பான்னு நடக்குது பெண்களுக்கு, எங்கப்பா போனீங்க அப்படின்னு சொல்லி நச்சுன்னு ஒரு கேள்வி. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு மும்மொழி வழியிலேருந்து எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து நுழைக்கிறீங்களே அப்படின்னு வந்து அதை வந்து சொன்னார். ஸோ இன்றைக்கி நிறையா விஷயத்தை பற்றி அவர் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக மக்களுக்கு கொண்டு போய் புரியுற மாதிரி சொல்லிட்டார். அதாவது நம்ம அதை எப்படி சொல்லணும்னா, அரசியல் அப்படின்னா என்னங்கய்யா, என்ன அரசியல்? அரசியல்னால் மக்கள் நல்லா இருக்கணும். இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது? மக்களுக்காக. இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் ஏன் எடுக்கிறோம்? எங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்றதுக்காக. ஆனால் நீங்கள் ஒத்த ஆள் மட்டும் மொத்த பணத்தையும் குடும்பமாக மன்னராட்சி மாதிரி இருந்துக்கிட்டு சுரண்டி இப்போ வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இவ்வளோ வருஷம் சுரண்டிங்க, இன்னமும் உங்களுக்கு பத்தலை, இனிமேட்டும் சுரண்டுறீங்களே, கொஞ்சமாவது மக்களுக்கு செய்யலாமேன்றது ஆதங்கம் தான். அந்த ஆதங்கம் தான் இன்றைக்கி வந்து இவரை அரசியல் களத்தில் இறங்கிடுச்சு. அப்புறம் என்ன சொல்கிறீங்க, நேற்று வந்தவன்லாம் சிஎம்க்கு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் என்ன அர்த்தம்னா, இவர் என்ன நேத்தா பிறந்தார்? 50 வயசு இன்றைக்கி அவருக்கு. தளபதி வரைக்கும் 50 வயசு. எத்தனை வருட படங்களில் அனுபவம், எத்தனை படங்களில் நடக்கிற நிகழ்வுகளை எடுத்து பேசியிருக்காரு, மக்களை கமிச்சு எவ்வளோ பேருக்கு உதவி இருக்காரு, எத்தனை கோடிகளை வாரி கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ இவ்வளோ பண்ண ஒருத்தரை நீ நேற்று வந்தவன் சொல்கிற, நேற்று வந்தவன் சொன்னால் அப்புறம் எதுக்கு நீ எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுக்குற? எந்த கட்சிக்கு இல்லாமல் கேட்டார்ல, பதில் சொல்லுங்கடா ஈத்தரைங்களா, ஈத்தரைங்களா பதில் சொல்லுங்கடா. இதுக்கு நீங்களாம் பதில் சொல்லி ஆகணும். நீ இல்லையா இருக்கடா, செருப்படி இருக்குடா எல்லாருக்கும் உங்களுக்குலாம். மாநாட்டிலேருந்து எங்கே போயிட்டாலும் மாநாட்டுக்கு எத்தனை லொக்கேஷன் பார்த்தாங்க, கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஆனால் ஒட்டுமொத்த கிராமத்து மக்களும் சேர்ந்து தளபதிக்கு நிலங்களை கொடுத்தனால மாநாடு அவர் நடத்தினார். நீங்கள் மாநாட்டுக்கு ஒரு இடத்த தேடுவீங்க, ஒரு பெரிய கிரவுண்டாக. அவரும் அது மாதிரி தான் தேடினார், கொடுக்கல நீங்கள். ஆனால் அதனால் விற்கிற வண்டி இன்றைக்கி அவர் விஜய் அவர்களிட வாண்டி ஆயிடுச்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே செஞ்சார். அதற்கப்புறம் என்ன பண்ணீங்க நீங்கள்? சரி, 2வது ஆனிவர்சரியாவது சென்னையில் நடத்த அனுமதி கொடுத்தீங்களா? அதையும் கொடுக்காம மகாபலிபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு ஆர்டரை கொடுத்து அங்கே போய் அவங்க வச்சாங்க. அங்கேயும் நீங்கள் சும்மா விட்டீங்களா? பத்திரிக்கையாரனை வச்சு பிரச்சனையை கிளப்பணும்னு சொல்லிட்டு அதையும் வேற கேவலமான ஒரு செயல். கேவலம். ஏன்டா கேவலம் பிடிச்சுவீங்களா? இப்படி தான்டா இருப்பீங்களாடா? இந்த ப்ரோக்ராம் கூட பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சரவணன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புஷ்யானந்தா வருங்கால முதல்வன் போட்டு வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை. ஏன்டா இவ்வளோ சீப்பாகடா இருப்பீங்க? இதெல்லாம் எடுபடாதுன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாதா? எப்படா இவ்வளோ கேவலம் பிடிச்சிங்களா இருக்கீங்க? ஸோ அந்தளவுக்கு செம்ம செய்கை. அதுவும் வந்து இப்போ மோடிஜி அவர்கள் பேரையும் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ ஜென்ரலாக கேட்குறாரு, அதாவது நம்ம சொல்லுவோம் தற்கொலை பரதேசிங்களா, அவர் யாரை பேசுகிறன்னு கூட தெரியல, பேரை சொல்லணுமா நம்ம கேட்போம்ல, அதே தான் அவரும் கேட்குறாரு. என்ன கொஞ்சம் டீசெண்டாக கேட்குறாரு. ஆளும் அரசுன்னு சொல்கிறோம், சென்ட்ரல்னு சொன்னால் யார் ஆள்றா? பிஜேபி. அங்கே என்ன காங்கிரஸ் ஆண்டிகிட்டு இருக்கு. இங்கே ஆளும் அரசுன்னா இங்கே யார்? அதிமுகவா? டிஎம்கே தானே அப்படின்னு சொல்லி இதையும் சொல்கிறாப்புல. ஸோ நம்ம பேசுகிற ஸ்டைலில் தான் இன்றைக்கி தளபதி அவர்கள் பேசியிருக்காரு. ஆனால் என்ன நம்ம போடுற பன்னாடைகள், பரதேசிகள், தற்குறிகள் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சேர்க்காமல் மொத்தமாக வச்சு அவங்கள செஞ்சுட்டு போயிட்டார். தன்னுடைய கட்சி யாருக்கான கட்சி, எதற்கான கட்சி, இந்த கட்சியின் நோக்கம் என்ன அப்படின்ற அந்த விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன்னா எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயம், பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் வந்து சிறுபான்மையினர் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி, அப்புறம் வந்து மீனவர் பாதுகாப்பு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குன்னு அவரே சொல்லிட்டாப்புல. இன்றைக்கே நாள் 10 அவ்வளோ இருக்குது இங்கே. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் சமமான நிலையான அளவில் கிடைக்க வேண்டிய கல்வி, வாழ்வுரிமை, அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, மருத்துவம், இது எல்லாத்தையும் எப்படி நாங்கள் பங்கீட்டு கொடுக்க முடியும், எல்லாருக்கும் சமமாக கிடைக்கிற மாதிரி திட்டங்களை செயல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கட்சியின் கொள்கைகளாக இருக்கக்கூடிய சில விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் கொள்கை என்னன்னு கூப்பாடு போட்ட கூமுட்டைகள் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு. அது இங்கிலீஷில் சொன்னார். என்னது இங்கிலீஷில் சொன்னார்? ஏன்னா அங்கே இருக்கிறவரையும் கேட்கணுன்னு.
புரியுதுங்களா? இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் ஏற்றுக்கொள்ளாத பெண்மணிகளை கட்சியின் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் வேலுநாச்சியார் அவர்களையும் அஞ்சலி அம்மா அவர்களையும் ஏற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் 3 தலைவர்களின் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கோம். காமராஜர், அம்பேத்கர், பெரியார் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கொள்கை தலைவரை எதற்காக ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் இங்கிலீஷ்லேயே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் செருப்படி தான் எங்களுக்கு. என்னெல்லாம் இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்களே, எங்கே போனாலும் நீங்கள் பிரச்சனை, அங்கே போனாலும் பிரச்சனை. கேட்டார்ல, நாக்கா பிடுங்கிற மாதிரி கேட்டாரா? ஏண்டா கேட்டாரா? இன்றைக்கி நல்லா கேட்டார்ல. ஏன் மக்களை, அது ஒரு கட்சி தலைவராக நான் போய் பார்க்குறதுக்கு தடை போடுறதுக்கு நீ யார் கேட்டாரா? இன்றைக்கி கேட்டார். இனி செய்க தான். இனிமே நான் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதை மீற செய்கிறதும் மீறாமல் பார்த்துக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு எச்சரிக்கையே கொடுத்துட்டாரு. க்ளீன் ஸ்லேட்டாக எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. அதையும் மீறி நான் தடுக்கணும்னு நினச்சேன்னா என்ன ஆகும், தமிழ்நாடு எப்படி ஆகுன்றதை நீ யோசிச்சுக்க. இப்படின்னாருனா போதும், பசங்க அப்படி இறங்குவாங்க. இப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தா போதும், தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்லேருந்து ஆளுங்க வருவாங்க. மொத்தமாக தமிழ்நாடு சம்பிக்கும். டிஎம்கே வாசோடு தான். ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரசியலை நடத்த பாருங்கள். அதை விட்டுவிட்டு அஃப்கோர்ஸ் செய்யாத வேலையெல்லாம் செய்வீங்க. என்னென்ன அதிகாரம் இருக்குது 1 வருஷம் அப்படின்றதுனால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வீங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதற்கு நான் திருப்பி என்ன செய்வேன் அப்படின்றது இன்றைக்கி வெறும் ஒரு 15 நிமிஷம் ஸ்பீச், 15-16 நிமிஷம் பேசியிருப்பார். மொத்தமாக தெளிவாக கொடுத்துட்டார். இனி அவர் இறங்கி அரசியல் களத்தில் இறங்கி ஆல்ரெடி 100% இறங்கிட்டார். மக்களை சந்திக்கும் அந்த களத்தில் இறங்கி உள்ளே வரும்போது கண்டிப்பாக கடைசியில் தளபதி அவர்கள் சொன்னது, இனி போட்டி டிஎம்கே டிவிகே பஸ், வேறு எவனும் கிடையாது. நீ எவன் கூட கூட்டணி வச்சுக்க, டிஎம்கே டிவிகே இது மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய பிரதான கட்சிகளாக 2026 பார்க்கப்படும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இன்றைக்கி பேசின பேச்சுக்கு இவங்க எல்லாம் இந்நேரம் வாங்கி குடிச்சிட்டு ஒன்று மல்லாக்கப்படுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வாங்கி குடிச்சும் மல்லாக்கப்படுத்து தூக்காராமல் விட்டதை பார்த்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இது 2த்தில் ஏதோ ஒன்று அவங்க கூட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்க புலம்புறதை இன்னி வர நாட்களில் பார்ப்போம். அதை எடுத்து வச்சு அவங்கள திருப்பி வாயிலே மிதிப்போம் அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.